எல்லாம் பயந்துட்டு புடிச்சிட்டே வராங்க. ஒரு லவ்வர்ஸ் ஒளிஞ்சு விளையாடுற இடம் எதான் சொன்னீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலா இருக்கேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஊட்டியில இருக்கிற கர்நாடக ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஊட்டி வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி சேனல்ல 2 வீடியோஸ் போட்டிருக்காங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சரி, வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த கார்டன் பாத்தீங்கன்னா ஊட்டியில பேர்ன் ஹில் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஊட்டி போட் ஹவுஸ்க்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. இந்த கார்டன் போறதுக்கு நமக்கு ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியான போர்டு எதுவுமே இல்லாதனாலங்க நாங்க ஒரு 2-3 தடவை அந்த ஏரியாவே சுத்தி வந்தோம். அப்புறமா தான் போட் ஹவுஸ் போனோம். அப்புறம் திரும்பி வந்து பார்த்தப்பதான் இந்த கார்டன் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு பீக்கு பார்க், அதாவது பேர்ட்ஸ் அக்வாரியம் ஒண்ணு கூட இருந்தது. இதுதாங்க அது. சப்போஸ் நீங்க அந்த கர்நாடகா கார்டன் வந்தீங்கன்னா இந்த பேர்ட் அக்வாரியம் பார்க்கலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 200 வந்து வாங்குறாங்க. ஜஸ்ட் நான் போய் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேங்க வெளியில மட்டும். சரி, வாங்க நாம இப்ப கார்டனுக்குள்ள போலாம். நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்க. ஊட்டிக்கு வர்றவங்க இந்த கர்நாடகா கார்டனை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுனால சரியான கூட்டமா இருந்தது. இந்த கார்டன்ல நம்ம வண்டியை பார்க் பண்றதுக்கு 80 ரூபாயும், இதுக்கு உள்ள என்ட்ரி ஃபீ பாத்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 100 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. அது மாதிரி உள்ள வந்து இந்த கார்டனை சுத்தி பார்க்கறதுக்கு பக்கி, அதாவது பேட்டரி கார் இருக்குங்க. அதுக்கு நம்ம போகணும்னா பெர் பர்சனுக்கு 200 பே பண்ணி அதுல கூட நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். டிக்கெட் வாங்கியாச்சு. சரி, வாங்க உள்ள போவோம். எவ்வளவு வண்டிகள் நிக்குது பாருங்க. அவ்வளவு கூட்டம் இருந்தது, சரியான கூட்டம். வாங்க உள்ள போலாம். உள்ள போனோன்னே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி கார் அங்க இருந்துச்சுங்க. மிகப்பெரிய ஏரியாங்க இது. அதனால நிறைய பேர் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் முடியாதவங்க அப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கங்க போட்டோ ஷூட் கூட நடந்துட்டு இருந்து. இங்க வந்து ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்லாம் கூட அலோவ் பண்றாங்க. அதாங்க அந்த பேட்டரி கார்ல போறதுக்கு நமக்கு 200 சார்ஜ் பண்றாங்க. 1/2 hourல வந்து அதை சுத்தி காமிச்சிருவாங்க. கேட்டுட்டு சரி நம்ம நடந்தே போய் பார்க்கலாம். அன்னைக்கு காலையில இருந்து ஊட்டி இவ்வளவு நிறைய பிளேசஸ் பார்த்ததுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நடந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சோம் நாங்க. ஹார்டிகல்ச்சரல் கார்டன் பாத்தீங்கன்னா மொத்தம் 38 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தாவரவியல் பூங்காங்க. இது கர்நாடக தோட்டக்கலைத்துறையால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பூங்கால புதிர் தோட்டம், செதுக்கப்பட்ட புதர்ச்செடி தோட்டம், இத்தாலிய தோட்டம் மற்றும் 50,000க்கும் மேற்பட்ட தொட்டி செடிகள் இருக்குங்க. லவ்வர்ஸ் ஒளிஞ்சு விளையாடுற இடம் எதான் சொன்னீங்களா? மறந்து போய் ரெக்கார்டு நீ எப்போ வந்து நீ அடிச்சு விடுறியான்னு கேட்க ஒன்றும் நினைப்பே வர மாட்டேங்குது. நான் தான் எல்லாம் உங்களோட கொஞ்சம் எனக்கு மெமரி கம்மி தான்ப்பா. அது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு கொஞ்சம் மெமரி கம்மி தான். சுத்தமா இதுக்குள்ள ஒளிஞ்சு விளையாடுவாங்க. ஓகே ஓகே, இருக்கிறதா இதெல்லாம் விளாக்ல வரும். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் விளாக்ல வரும். அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அழகா இருக்கு பாரு. இதெல்லாம் ஏன் இருக்கா? இதுக்கு முன்னாடிலாம் நின்று போட்டோ எடுத்தோம். அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஆமாங்க, இந்த கார்டன்ல நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக்கா இருக்கும். அது மாதிரி விளையாடுற மாதிரி, அது மாதிரி ஏகப்பட்ட இடங்கள், போட்டோ ஷூட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இங்க இருக்கு. அடுக்கடுக்கா ஒரு லைன் மாதிரி இருக்குங்க. நம்ம இந்த சைடு எதை பாக்குறதுனே தெரியாது. மேலே ஏறி கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த சைடு போட்டோ ஷூட்க்கு நிறைய பிளேசஸ் இருக்கும். மொத்தம் 38 ஏக்கர் அப்படிங்கறதுனால நம்ம நடந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours ஆகும். ஒரு இடமும் நின்று நம்ம பொறுமையா ரசிச்சு பார்த்து போட்டோ எடுத்து எல்லாம் வர்றதுக்கு மினிமம் 2 to 3 hours ஆகும். மேக்சிமம் ஹாஃப் டே கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. லெஃப்ட்ல கொஞ்சம் படி ஏறி போனா ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சுங்க. சரி, அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி படி ஏறி போனோம். வாங்க போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. மலையாளிஸ் தான் நிறைய இருந்தாங்க.
பார்த்தா அந்த கிளாஸ் ஹவுஸ்லேயும் நிறைய பிளான்ஸ் இருந்ததுங்க. அதுக்கு சைட்லேயும் வந்து நிறைய கிராஸில் சூப்பராக ஒட்டி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து ஃபேமிலியாக உட்காந்து அழகழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. பெரிய பெரிய பிளான்ஸ் கிராஸ்ல டிசைன் அப்படி மட்டும் இல்லாம நம்ம போற வழியில எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூக்கள் செடி, சின்ன சின்ன செடிகள், அது மாதிரி ஃபுல்லாவுமே நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க அந்த கிளாஸ் ஹவுஸ்ல இருக்கிற பிளான்ஸ். நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு அப்படிங்கறனால உள்ளெல்லாம் போல ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி தான் நான் வீடியோ காமிச்சிருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக நம்ம எடுக்க 2 hours ஆகும். வாவ், இங்க பாருங்க மஞ்சள் கலர்ல சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிற செடி. அந்த பக்கம் வயலட் கலர்ல பார்த்தோம், இங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு. இது மாதிரி தாங்க ஒரு இதா இது மாதிரி போய் உட்கார்ற மாதிரி. அது நடுவுல வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கிராஸ்லயே வெட்டிட்டு டிசைன் இருக்குங்க, இப்படி நம்ம உட்காந்து போட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரா இருந்தது. இதுலதான் நம்ம ஹைட் அண்ட் சீக் எப்படி விளையாடிக்கலாம் ஃபேமிலியா வந்தா, அந்த மாதிரிதான் இருந்தது. ஆர்ச் மாதிரி அது மாதிரி நிறையங்க, என்ன சொல்றது, ஏகப்பட்ட டிசைன்கள், ஏகப்பட்ட இது எங்க நின்று போட்டோ எடுக்கிறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இந்த பார்க்குக்கு வந்தால் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து கதை பேசிட்டு அந்த மாதிரி பொறுமையாக பண்ணலாங்க. அப்படி ஒரு அழகான அருமையான இடம். நம்ம மேலே இருந்தோம், இப்போ கீழே இறங்கி இந்த கார்டனோட சென்டர் பிளேஸுக்கு போகிறோம். அங்கேருந்து பார்த்தா கீழே பாருங்க அந்த கார்டனோட சென்டர் பிளேஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. வாவ். இந்த பூங்காவோட முக்கிய அம்சங்களா டாப் ஏரி கார்டன், இத்தாலியன் கார்டன், மெஸ் கார்டன், ரோஸ் கார்டன், சங்கன் கார்டன், குளங்கள், தேயிலை கார்டன், அழகிய புல்தரைகள் மற்றும் மலர் மேடைகள், தொங்கு பாலம் போன்றவையெல்லாம் இருக்கு. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் புல்வெளிகளையும் மலர் அருவிகளையும், கூரை தோட்டம், பானை தோட்டம், பிரம்ம பூக்கள், நீரூற்று போன்றவற்றெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த பூங்காவை அமைச்சிருக்காங்க. பூசு இந்த இடத்துல வேற மாதிரி இருந்துச்சு, பூ மாதிரி இருந்துச்சு வரிசையா. இப்போ வந்து இப்படி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அழகான ஒரு பில்லர் மாதிரி வச்சு அழகா கிராஸ்ல பண்ணியிருந்தாங்க. அதுல நின்று அழகா போட்டோ எடுத்துட்டு வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். தெரியுதா, இங்க இருந்தது பூ போன தடவை. நீங்களும் ரிஷியும் இந்த இடத்துல நின்று எடுத்துருப்பாங்க, நிறைய பூ போட்டு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல இருந்தது, அந்த போட்டோ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நாங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ இது மாதிரி இருந்தது. இப்போ வந்து இங்க வந்து ஃப்ளவர்ஸ் இல்ல, அதுக்கு பதிலாக அந்த பக்கம் வச்சிருக்காங்க, அதையும் காமிக்கிறேன். அப்பப்போ அந்த ஷேப்ஸ், டிசைன்ஸ் இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னுமே மெயின்டெனன்ஸ் நடந்துட்டே தாங்க இருக்கு, பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பார்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போதாட்டு இருக்குங்க. நிறைய நாங்கள் லாஸ்ட் டைம் போறப்பயும் இருந்தது, இப்பயுமே நிறைய ஒர்க் நடந்துட்டே தான் இருக்கு. அங்க அந்த கார்டனோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அங்க போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க இந்த பக்கம்லாம் புல்வெளியில பாருங்க மக்கள் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா படுத்துட்டு உட்காந்துட்டு கதை பேசிட்டு எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க. நடுநடுல இது மாதிரி குட்டி குட்டி பாலம் மாதிரி இருக்கும், அங்க நின்று நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நின்றுதான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பாத்தீங்களா, நான் சொன்ன பூ டிசைன் வந்து அப்ப இருந்த மாதிரி இல்லாம இப்ப வேற மாதிரி வச்சிருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். அங்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்டன் தனியா இருந்துச்சுங்க, இத்தாலிய கார்டன் அப்படின்னு நினைக்கிறேங்க. அங்கேயும் வந்து நிறைய பிக்சர்ஸ், இந்த மாதிரி கிராஸ்லயே வெட்டின டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது. போட்டோ எடுக்கிறதுக்கு அதுவுமே சூப்பரா தாங்க இருந்துச்சு. நம்ம வாங்க இந்த பெரிய ஏரியாக்குள்ள போவோம். எல்லாம் ரீல்ஸ் எடுக்கவும் போட்டோ எடுக்கவும் வாழ்றாங்கப்பா மக்கள். கொஞ்சம் ஏத்தமாவும் கொஞ்சம் இறக்கம், அது மாதிரி மாறி மாறி இருக்கும். அந்த பிளேஸ் வந்து சமவெளியா இருக்காது, அதனால நம்ம ஏறி வர்றதுக்கு மூச்சு வாங்கிட்டு தாங்க இருந்தது. அது மாதிரிதான் ஒரு ஏறி போற மாதிரி இடம் இருந்தது. டூரிஸ்ட் பிளேஸுக்குலாம் போனா நிஜமாவே நடக்கணும். சரி பேசாம நம்ம பேட்டரி கார்லயே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஏரியா,
சரி வாங்க ஃப்ளவர் கிட்ட டிசைன் கிட்ட வந்துட்டோம், கிட்ட போவோம். நாம் வந்து முன்னாடி பார்த்தப்ப அப்படி இருந்த டிசைனு இப்போ வந்து இப்படி இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெஞ்ச் மாதிரி கல்லுலேயே செஞ்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இப்படி உட்காந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுற ஊட்டியில் உள்ள அடர்த்தியான வனங்கள், ஓடைகள், இதமான சீதோஷ்ண நிலை, கண்கவரும் இயற்கை அமைப்பை பார்த்து மெய்சிலிர்த்து போன மைசூர் சாம்ராஜ்யத்தின் மகாராஜா ஸ்ரீ ஜெய சாமராஜேந்திர உடையார் ஊட்டியில் தங்குறதுக்கு ஒரு கோடை அரண்மனையை கட்டினாருங்க. அதுதான் ஃபர்னில் அரண்மனை. பிறகு ஊட்டியில 62 ஏக்கர் நிலத்தை மகாராஜா 1964ஆம் ஆண்டு கர்நாடக அரசுக்கு பரிசா கொடுத்தாருங்க. கர்நாடக அரசோ 30 ஏக்கர் நிலத்தை 1964ஆம் ஆண்டும் 2008ஆம் ஆண்டு 8 ஏக்கர் நிலத்தையும் கர்நாடக தோட்டக்கலைத்துறையோட ஒப்படைச்சிதுங்க. அதற்கு அப்புறம் தாங்க இந்த நிலத்துல மிதவெப்ப காய்கறி மற்றும் கிழங்கு விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துச்சு. அந்த உற்பத்தி நிறுத்தப்பட்ட பின்புதான் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டதுங்க. கடந்த 4 வருஷமா கர்நாடக தோட்டக்கலைத்துறை அந்த நிலத்துல அழகிய பூங்காவை உருவாக்கி பராமரிச்சுட்டு வராங்க. நம்ம பேசிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கார்டனோட சென்ட்ரல் பிளேஸுக்கு தாங்க. இந்த பெரிய ஃபேமிலி நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடம். இங்கேயும் கூட பெரிய பெரிய மரங்கள், பூக்கள், செடிகள் எல்லாமே இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் உள்ளே இருக்காங்க, வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு சாயந்தரமும் மத்தியானமும் சேர்ந்த பொழுது இருக்கிறனால கொஞ்சம் வெயிலும் இருந்தது. சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்கள்லாம் கொஞ்சம் கலர் அதனால ஃபேடான மாதிரி ஒரு மாதிரி தெரியுதுங்க. இந்த பிளேஸுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய ஏரியா இருந்தது. அதையும் காமிக்கிறேன். பாருங்க, இங்க இருக்கிற மரங்கள்லாம் பாருங்க எவ்வளவு ஹைட்டான மரங்கள் பாருங்க. அதுலேயும் கூட நிறைய ஷேப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. ஒன்று மெயின்டைன் பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து சாதாரண விஷயமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பாலத்து மேலே நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஒன் ஆஃப் தி மை பெஸ்ட் ஃபோட்டோன்னு சொல்லுவேன். அதுக்காக திரும்ப ரீக்ரியேட் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுத்தோம். ஆனால் இதை விட லாஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மேலே அந்த ஃப்ளவரோட டிசைன் மாறினதுனால அந்தளவு அழகு இல்லை, எனக்கு பிடிக்கல இந்த டைமு. கர்நாடகா ஹார்டிகல்ச்சரல் கார்டன் மிகப்பெரிய ஏரியா. ஹாஃப் டே ஆனாலும் சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ இடங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா மயில் மாதிரிலாம் வருவோம். அங்கேருந்து அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஃப்ளவர் ஷோ மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க. பாருங்க, பேட்டரி காரில் இந்த கார்டனை சுற்றி பார்க்கறதுக்கும் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அங்கங்கே உட்காந்து அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அது பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இதுக்குள்ளே போனாதாங்க ரொம்ப பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இடமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பூக்கள், செடிகள் தான். இங்கே உட்காந்து இந்த இடத்துல, அது எஸ்பெஷலி இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுத்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே இது இருந்தது, இன்னுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எப்படி எல்லாம் இந்த இடத்துல நின்று கப்புளாக ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அவ்வளவு சூப்பரான இடம், அவ்வளவு சூப்பராக ஃபோட்டோவும் வந்தது. இந்த வருஷம் நான் ஃப்ளவர் ஷோவுக்கே போகலைங்க. ஏன்னா ஒரு ஃப்ளவர் ஷோவுக்குள்ளே வந்த எஃபெக்டை இந்த கார்டனில் இருக்கிற இந்த பிளேஸ் எனக்கு கொடுத்தது. நீங்களே பாருங்களேன். வாவ் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. அப்படி ஒரு இடம், சூப்பரான இடம். எப்படி பார்த்தீங்கல்ல, எங்கு நோக்கினும் மலர்கள் தான். இதே வந்து 3 பிரிவாக வச்சுருந்தாங்க. நான் 3ஐயும் மொத்தமாக காமிக்கிறேங்க. இதை தாண்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம்ஸ் கூட இருக்குங்க இங்கே.
இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி அதெல்லாம் தண்ணி வர்ற மாதிரி அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. முன்னாடி உட்காந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கல் மாதிரி இருக்கிறது சேர் மாதிரி அது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இருக்காங்க பார்த்தியா, பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே மீனெல்லாம் வேறு உள்ள இருக்கு. ரோஸ் கலரில் இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே தொங்கு போல் இல்லை, இந்த டைம் தான் இருக்குது. அதுக்காக தான் முக்கியமாகவே இந்த கார்டனுக்குள்ளே நாங்கள் வந்தோம். ஏன்னா ரொம்ப டயர்டாயிருச்சு, பார்க்கணுமா அப்படின்னு தோணிடுச்சு. ஆனால் இந்த தொங்கு போலத்துக்காகவே தான் வந்தோம். ஸோ ஃபைனலி அதையும் பார்த்துடலான்னு நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியிலலாம் நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். நடந்து டயர்டாகிட்டோம். வேண்டாம் போகலாங்கிறாரு எங்கள் வீட்டுக்கார், போகலாங்கிறாரு. வந்தாச்சு. கர்நாடகா கார்டனில் பார்க்க வேண்டியதே வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். அதுக்காகத்தான் முக்கியமாக அந்த இதுக்கே வந்தோம். இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரப்பயே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதே டீ கார்டனும் இருக்குது. கிட்ட வந்துட்டோம் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு. நாங்கள் அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இல்லை. ஹேங்கிங் பிரிட்ஜோட இது கயிறு இங்கே இது பண்ணியிருக்காங்க, இரும்பு கயிறுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி கிட்ட வந்துட்டோம். இந்த டீ கார்டன் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. அதை போட்டுட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இங்கே இருந்துச்சு. நிறைய பேர் அது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அட்லாஸ்ட் நம்ம இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே ஏற போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து இந்த ஃபுல் கார்டனையும் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக சூப்பராக இருக்குங்க. போங்க போங்க, அங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஹலோ, அங்கே வியூ பார். டோன்ட் ஷேக், டோன்ட் ஜம்ப், டோன்ட் கிளைம். எச்சரிக்கை, அசைக்கக்கூடாது, குதிக்கக்கூடாது, ஏறக்கூடாது. வரமாட்டேன்னு சொன்னீங்களே, வரமாட்டேன்னு சொன்னீங்களே. ஃபைனலி அந்த பாலத்தில் போகிறது ஒரு தனி த்ரில்லாகவும் கீழே எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சுங்க. அந்த நடுவில் இருக்கிற இடம் தண்ணியெலாம் விட்டு அதில் மீன்லாம் இருக்கும். நான் ஒரு வீடியோவில் அந்த மாதிரி பார்த்துருந்தேன். ஆனால் அங்கே போனப்போ அங்கே அதில் தண்ணி இல்லை. இந்த பாலத்துல இருந்து கீழே இருக்கிற இந்த பார்க்கோட அழகை பார்க்கறது தான் சூப்பர். அதுக்காகத்தான் வந்ததே. இவ்வளோ ஒரு சூப்பரான வியூ. அங்கே கொஞ்சம் மண்ணா இருக்கு. பயந்துட்டு பிடிச்சிட்டே வராங்க ஒரு பக்கம். இது 2 பிள்ளை தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி திரும்ப ரிட்டர்ன். அவ்வளோதான். கொஞ்சம் பார்க்கு இது மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப பில்டப் பண்ணி விட்டானுங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. நிறைய பேர் பயந்துட்டு பிடிச்சிட்டு எல்லாம் போகிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னோட இது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது. ஒரு வகையில் அது நல்ல விஷயம் நினைக்கிறேன். எனக்கும் ஹைட் எல்லாம் பயம் உண்டு. ஸ்டூல் மேலே ஏறத கூட கொஞ்சம் பயந்தான் ஏறுவேன். ஆனால் இதில் எனக்கு நம்ம பயம் தெரியல. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்கன்னு நம்பிக்கை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.